பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நேற்றைய தினத்தில் பேசின அந்த 20ஆம் சங்கீதத்தில் 4 காரியங்களை பார்த்தோம். தொடர்ந்து 5வது காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதே சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் அந்த 3வது வசனத்தை அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அதாவது ஆண்டவர் தாமே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அதாவது அவர் நினைக்கிற தேவன் என்று சொல்லி நேற்று சொன்னேன். தேவன் உண்மையாகவே நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்டதான ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையை கர்த்தருக்கென்று செய்கிற காரியத்தை அவர் நினைக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆண்டவர் தாமே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த உலகமும் ஜனங்களும் நாட்களிலே, நம்ம நிர்வாகமும் நாட்களிலே, அதாவது நம்முடைய குடும்பத்தாரும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன். தொடர்ந்து நம்ம 6வதாக நான் வாசிக்கும் பொழுது, அதாவது அந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உன் மன விருப்பத்தின்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தாமே 6வதாக நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவர் தாமே நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே நம்மளை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய மன விருப்பத்தின்படியே அவர் செய்கிறவர். மன விருப்பத்தை அவர் ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். நம்முடைய பெற்றோரால், நம்முடைய குடும்பத்தினால நிறைவேற்ற முடியுமோ இல்லையோ, உண்மையாகவே நாட்கள் நம்முடைய மன விருப்பத்தை தேவன் ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணத்தின்படியே கர்த்தர் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமாகவே இந்த நாட்களிலே அவர் நிறைவேற்றி தருகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, 7வதாக நாம் வாசிக்கும் பொழுது அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விடுதலையோடு கூட ஒரு நடத்துகிற தேவன். அதாவது 7வதாக நம்மை விடுதலையோடு கூட அவர் நடத்துகிற தேவன். 8வதாக வாசிக்கும் பொழுது அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். 9வதாக அந்த 20ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்ம செய்கிற காரியங்களில் தேவன் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, 10வதாக நாள் கடைசியில் வாசிக்கும் பொழுது நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அந்த 20ஆம் அதிகாரத்தில் அந்த 7, 8 வாசிக்கும் பொழுது அவர் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே, ஆபத்து நாளிலே எங்கள் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த சங்கீதம் 20ஆம் சங்கீதத்திலே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வசனத்தின்படியே நீ எங்களை நடத்துகிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, கடைசியாக பார்க்கும் பொழுது நீ தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன். நீர் உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தேவன், அபிஷேகம் பண்ணுகிற தேவன், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், மன விருப்பத்தின்படி நடத்துகிற தேவன். உம்மை நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமையான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.